வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை என்ற வரிசையிலே காலச்சக்கரத்தின்படி 5வது ராசியாக வருகின்ற சிம்மம் ராசியில் நவக்கிரகங்களுடைய தன்மை என்ன என்பதை பற்றி இப்போ விளக்கப் போகிறேன். நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமான ராஜகிரகம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சிம்மந்தான் எல்லாத்திற்கும் ஒரு தலைமை கிரகம். சிம்ம ராசி தான் ஒரு தலைமை ராசி. இதுதான் கிரகங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை கிரகம் என்று சூரியனை நாம் வானவியல் சாஸ்திரங்களிலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, சோதிட நூல்களிலும் சரி, சூரியனை மையப்படுத்தித்தான் எல்லா விஷயங்களையும் நாம் கூறிக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சிம்மராசியில் அவர் ஆட்சி பெறுகிறார். சந்திரன் நட்பு என சோதிட சாஸ்திரங்களிலே ராஜா ராணி, ராஜா என்றால் சூரியன், ராணி என்றால் சந்திரன் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அப்போ சூரியனும் சந்திரனும் நட்பாக செயல்படுவார்கள். செவ்வாய் நட்பு கிரகம், அவரும் நட்பாக சூரியனுக்கு மிகவும் நெருங்கிய அது ஒரு ராஜகிரக அமைப்பில் தான் இருக்கிறது. செவ்வாயும் ஒரு ராஜகிரகம். புதன் சிம்மத்துக்கு அதாவது அதிநட்பு என்றே கூறப்பட்டிருக்கிறது. புதனும் சூரியனும் அதி நண்பர்கள் என்று கூறுகிறார்கள். 2-11 கூடையவராக வருவார் புதன் அந்த ராசியிலே சிம்மத்திலே வரும்பொழுது நட்பு பெறுகிறார். குருவும் அங்கே நட்பு பெறுகிறார். சுக்கிரன் பகை பெறுகிறார். சிம்மத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பகை பெறுவார். சனி அங்கே பகை. ராகு கேதுகளும் பகை. சூரிய சந்திரர்களை எடுத்துக்கொண்டாலே ராகு கேதுகளுக்கு பகை என்றே நாம் நிறைய வரலாறுகள், நிறைய கதைகள் ராகு கேது, சந்திரன் சூரியனை பற்றி, ராகு கேதுகளுக்கு சந்திரன் சூரியனுடைய நிலை, அது பெரிய வரலாறுகள், பெரிய இதிகாசங்களில் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இருந்தபோதில் நம்ம சுருக்கமாக ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை அப்படின்னு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். போக போக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்களை நம்ம இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். இறையர்களால் எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை, நான் அறிந்த விஷயங்களை பெரியோர்கள், குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அவர்களால் சொல்லப்பட்ட சில விஷயங்களைத்தான் நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர நிறையா காணொலிகள் நிறையா பெரியவர்கள் போட்டிருந்தாலும் கூட நம்ம காணொலி மூலியமாக 2 பேர் நன்மை அடைந்தால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அது இந்த விஷயங்களை சொல்வதிலே நான் மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே சூரியன் சிம்மாதிபதிக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது நட்பு பகை என்பதை இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் சாதகத்தை எடுத்துக்கொண்டு நாம் சிம்ம ராசியாக இருக்கிறோம், இவர் சொல்லியிருக்கிறார் சிம்ம ராசியில் இந்த கிரகங்கள்லாம் நட்பு பெறும், இந்த கிரகங்கள்லாம் பகை வரும் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ நம்ம சாதகத்தில் இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறது. அப்போது இதனுடைய திசா காலங்களில் நமக்கு என்ன செய்யும்
என்ன நன்மை செய்யும் அப்படிங்கிறத நாம் இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல, அதாவது இது ஒன்று தொடர்ச்சியாக அந்த கிரகத்தினுடைய தன்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதனுடைய சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம், இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம போக போக தான் சொல்ல முடியும். இப்போ அந்த ராசியில் அந்த கிரகம் உட்காந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ராசிகளை பற்றி நாம் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.